யூஸ்வலாக சூப்பர் ஹீரோ காப்பாற்றுறதை தானே பார்த்துருப்போம். பட் இங்கே சூப்பர் ஹீரோவே ஒருத்தவங்க காப்பாற்றுறதை பார்த்துருக்கீங்களா? டிசி ஸ்டுடியோஸ் ரீபூட் ஆன அப்புறம் சூப்பர்மேன் படத்துக்கு அடுத்து இந்த வருடம் சோலோ மூவியாக ரிலீஸ் ஆன சூப்பர் கேர்ள் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hours and 53 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, சூப்பர் கேர்ள் தன்னோட அப்பா அம்மா இந்த சோகத்தில் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு எல்லா கிரகத்தையும் சுற்றி வராங்க. இன்னொரு சைடு கிரெம்ன்ற மோசமான ஹண்டர் வெப்பனுக்காக ரூத்தியோட அப்பா அம்மாவை கொடூரமாக கொண்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கேர்ளோட ஸ்பேஸ்ஷிப்பை திருடும் போது சூப்பர் கேர்ளோட செல்லப்பிராணியான கிரிப்டோடாக்கு தடுக்க வர அதுக்கு விஷ ஊசியை போட்டு படுக்க வச்சிடறான். இப்போ இந்த விஷத்துக்கான மருந்து கிரெம் கிட்ட மட்டுமே இருக்க சூப்பர் கேர்ளும் தன்னோட அப்பா அம்மாவை இந்த ரூதியும் டீம் போட்டு கிரெம்மை தேடுறாங்க. அட் த எண்ட் சூப்பர் கேர்ள் கிரிப்டோடாக் எப்படி சேவ் பண்ணாங்க, ரூதி கிரெம்மை பழி வாங்கினாங்களா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த சூப்பர் கேர்ள். இது ஒரு யூஷுவல் சூப்பர் ஹீரோ படமாக இருந்தாலும் மேக்கிங்னு பார்க்கும்போது பயங்கரமாகவே எடுத்திருக்காங்க. வழக்கமாக சூப்பர் ஹீரோஸ் தான் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. பட் இந்த சூப்பர் கேர்ளையே ஒருத்தவங்க காப்பாற்றணுன்ற அளவுக்கு தாங்க இவங்களுக்கு அவ்வளோ வீக்னஸையும் வில்லனையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸை செம்மையாகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் ஃபைட்டாக ஸ்பேஸ்ஷிப்பில் போட்ட ஃபைட்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக பண்ண விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே ஸ்லோமோலாம் போட்டு சூப்பர் கேர்ளை பயங்கரமாக எலிவேட் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைடு எண்டிங்கே கொடுத்துருந்தாங்க. தென் சூப்பர் கேர்ள் அண்ட் ரூத்திக்குமான எமோஷனல் பாண்டிங் அண்ட் வழக்கமாக மக்களுக்கு பிரச்சனைனா ஓடி போய் கை கொடுக்குற சூப்பர் ஹீரோ மூமெண்ட்ஸ்னு அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாகவே எழுதியிருக்காங்க. சூப்பர் கேர்ளையும் தாண்டி ரூத்தின்ற சின்ன பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு சூப்பர் கேர்ளை ஃபாலோ பண்ணுற சீன்லாம் கொஞ்சம் ஹியூமஸாகவே மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க இந்த படம். விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ்னு ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சூப்பர் கேர்ள் ப்ளே பண்ண மில்லி ஆல்காக் ஹீரோ மூமெண்ட்ஸையும் தாண்டி அவங்களுக்குள்ளேயும் பெயின் இருக்குன்றதை செமையாகவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூப்பர் கேர்ளுக்கு இவங்க ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்றதை இந்த படம் மூலயமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூத்தி கேரக்டர் ப்ளே பண்ண ஈவ் ரிட்லே ஒரு சுட்டி பொண்ணாக சூப்பர் கேர்ளுக்கு ஒரு நல்ல கம்பெனியான படம் ஃபுல்லாக வளம் வராங்க. அண்ட் சூப்பர் கேர்ள்டே சண்டை போடுற இடமெல்லாம் தான் எவ்வளோ ஃபியர்லெஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக லோபோ கேரக்டர் ப்ளே பண்ண ஜேசன் மோமோ அவரோட டார்க் ஹியூமர் அண்ட் அன்மேட்ச்டு ஆட்டிடியூட்னால சூப்பர் கேர்ளே இருந்தாலும் அவர் வர சீன்ஸ்லாம் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. கிரெம்மன் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான ரோலை டீசெண்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சீன் தாண்டான்னு அடித்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரெடிக்டிவான ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகிய அதே தொன்று கதையை தான் மறுபடியும் எடுத்து வச்சுருக்காங்க. அதனாலேயே சூப்பர் கேர்ளோட எமோஷன்ஸும் பெருசாக ஒர்க் ஆகலை அண்ட் அவங்களையும் ரொம்ப வீக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து சூப்பர் கேர்ள் விழும்போதெல்லாம் ஒன்று ரூத்தி இல்லை லோபோ ஹெல்ப் பண்ணுற சீன்ஸ் நிறையா வச்சதால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்ற ஒரு படப்படப்பு நமக்குள்ளே கடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவ் சீன் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஹை மூமெண்ட்ஸ் இன் கிளைமேக்ஸ், டெக்னிக்கலி குட் மூவி, பெட்டர் கேரக்டர் ஆர்க் அண்ட் குட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மூவி டியூரேஷன். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ப்ரெடிக்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே, ரிப்பீட்டிவ் சீன்ஸ், வீக்கான ஹீரோ அண்ட் அதே பழைய ஸ்டோரிங்க. ஓவராலாக இந்த படம் டிசி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தாங்க இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச் த ஸ்ட்ரகிளிங் சூப்பர் கேர்ள். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.